Hi friends, I am Mohan from Kishoba Academy. So இந்த வீடியோ பதிவுல வந்து பாத்தீங்கன்னா நம்ம என்ன பாடம் பார்க்க போறோம்னா 12th சிறப்பு தமிழ்ல இருக்கிற அறவியல் இலக்கியங்கள் அப்படிங்கிற பாடத்தை தான் பார்க்க போறோம். இது வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப முக்கியமான பாடம். ஏன்னா இதுல வந்து பாத்தீங்கன்னா 14 கீழ்கணக்கு நூல்கள் இருக்கு இல்லையா, திருக்குறள் முதற்கொண்டு எல்லா நூல்கள்லயும் எத்தனை பாக்கள் இருக்கு, அதோட ஆசிரியர் என்ன, அதோட சிறப்பு பெயர் என்ன, அதற்கு அந்த நூலுக்கு ஏன் இந்த மாதிரி பேர் வச்சாங்க அப்படிங்கிற தகவல்கள் வந்து இருக்கும். நீங்கள் வந்து 6வதுலேருந்து 12வது வரைக்கும் படிக்கிறீங்க இல்லையா, இப்போ நாலடியார்னா சமண முனிவர்கள் எழுதியிருப்பாங்க, 400 பாடல்கள் இருக்குது, ஆசாரக்கோவைனா என்ன, முதுமொழி காஞ்சினா என்ன அப்படிங்கிறத நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா தனித்தனியாக அங்கங்கே படிக்கும்போது ஞாபகம் வச்சுக்க முடியும். ஆனால் இந்த ஒரு பாடம் வந்து பார்த்திங்கன்னா அதில் இருக்கிற எல்லா நூல்களை பற்றியுமே வந்து பார்த்திங்கன்னா தெளிவாக வந்து கொடுத்துருக்கு. ரொம்ப முக்கியமான பாடம். அறவியல் இலக்கியங்கள் அப்படிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப முக்கியம். தமிழ் சிலபஸில் கிட்டத்தட்ட ஒரு 25லேருந்து 30% வந்து பார்த்திங்கன்னா இந்த அறவியல் இலக்கியங்கள் வந்து பார்த்திங்கன்னா பிடிச்சிக்கும். திருக்குறளே ஒரு அறவியல் இலக்கியம் தான், சரிங்களா? ஸோ அதை சம்மந்தமான பாடல்கள்லாம் இதில் நிறையா குறிப்புகள் நிறையா இருக்கிறதுனால இந்த பாடம் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப முக்கியம். சிறப்பு தமிழில் படிக்கிறது வந்து கஷ்டம்தான். நான் என்னால் முடிஞ்ச வரைக்கும் உங்களுக்கு சிம்பிளாக கொடுத்துட்ருக்கேன். இந்த பாடம் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் பெரிய பாடம் தான், ஆனால் நமக்கு முக்கியமான எதுங்கிறத மட்டும் நம்ம பார்த்துக்குவோம், சரிங்களா? மனிதன் தனக்கென வரையறுத்து கொண்ட ஒழுக்க முறைகளின் தொகுப்பே அறம். அறம் வெல்லும், அறம் தான் எல்லாம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கலாம். அறம்னா என்ன அப்படின்னா, நாம் எப்படி நடந்துக்கணும், நம்ம வாழ்க்கையை நம்ம எப்படி அமைச்சிக்கணும், எது வந்து ஒழுக்க நெறி, எதை மீறி நம்ம செயல்படக்கூடாதுன்னு சொல்லக்கூடியது தான் வந்து பார்த்திங்கன்னா அறம். ஸோ அந்த அறங்களை கூறும் நோக்கத்தோடு எழுந்த இலக்கியங்கள் அறவிலக்கியங்கள், அதாவது அறவியல் இலக்கியங்கள். அறங்கூர் கவிதைகளே அறக்கவிதைகள் அப்படின்னு வந்து சொல்லுவாங்க. பாடல்கள் எப்படி, இலக்கியம் எப்படி அறத்தை பற்றி கூறுதோ, கவிதைகளும் அறத்தை பற்றி கூறும். அந்த கவிதைகளை அறங்கூர் கவிதைகள், அதாவது அறக்கவிதைகள் அப்படின்னு வந்து சொல்லுவோம். இதில் பாருங்க முக்கியமான ஒரு பாயிண்ட் கொடுத்துருக்காங்க. அறம் என்ற சொல்லை அரு கூட்டல் அம் என பிரித்து எழுதலாம். அறத்தை எப்படி பிரிப்பீங்க? அரு கூட்டல் அம். அரும்னா அறுக்கிறது, அம்னா தீமை, தீமையை அறுப்பது தான் அறம், சரிங்களா? ரொம்ப முக்கியமான ஒரு பாயிண்ட். இது வரைக்கும் எந்த ஸ்கூல் புக்லையும் இல்லாத ஒரு பாயிண்ட். இதுக்கு முன்னாடி நான் மேலை வகுப்புல படித்ததில் இந்த அறத்தை இப்படி பிரித்து கொடுத்துருக்க மாட்டாங்க. ஸோ அறம்னா என்ன, எது செய்யணும் எது செய்யக்கூடாது அப்படின்னு சொல்றது அறம். பொதுவாக சான்றோர் விளக்கியன ஒழித்தலும். விளக்கினா இதெல்லாம் செய்யக்கூடாதுன்னு விளக்குறாங்க இல்லையா அவங்க வாழ்க்கையில், அதை நம்ம கிட்ட இருந்து ஒழிக்கணும். பொய் பேசக்கூடாது, புலால் உண்ணக்கூடாது, களவு பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்றாங்க இல்லையா, அதெல்லாம் வந்து பெரியோர்கள் சான்றோர்கள் விளக்கியன, அதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஒழித்தலும். விதித்தன செய்தலும். விதித்தன செய்தலும்னா இதெல்லாம் செய்யணும் அப்படின்னு அவங்க ஒரு விதி வச்சிருப்பாங்களா, அதை செய்யறதா வந்து பார்த்தீங்கன்னா அறம் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. அதில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த அறம் கூட்டல் அம் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப முக்கியமான ஒரு பாயிண்ட். சொல்ல முடியாது, பிரித்திகளை கூட வரப்போகிற எக்ஸாமில் கேட்கலாம். அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா அறநூல்களை சிறந்த இலக்கியங்களின் வரிசையில் வைத்து பாடுவது தமிழன் மரபு. கிபி 3ஆம் நூற்றாண்டு முதல் கிபி 6ஆம் நூற்றாண்டு வரை அறம் வலியுறுத்தும் நூல்கள், நீதி நூல்கள் தமிழில் பலவிதமான வழிகளில் வந்துள்ளது. ஸோ அற இலக்கியங்களின் காலம் கிபி 3 முதல் கிபி 6 வரைன்னு கொடுத்துருக்காங்க. ஆனால் அதற்கு முன்னாடியே இருக்கு, சரிங்களா? சங்கம் மருவிய காலத்தில், சங்கம் அதாவது இந்த கடைச்சங்கம் ஒழிஞ்சது இல்லையா, அந்த சங்கம் மருவிய காலத்தில் தோன்றியது நீதி நூல்கள். இன்னொரு பாயிண்ட் கொடுத்துருப்பாங்க. சங்க இலக்கியங்கள் எதை போற்றுதுன்னு வந்து பார்த்தீங்கன்னா காதலையும் வீரத்தையும் போற்றியது சங்க இலக்கியங்கள். அதே மாதிரி சங்கம் மருவிய காலத்தில் அறத்தையும் நீதியையும் போற்றியது அறவியல் இலக்கியங்கள். அப்ப சங்கம் காலத்தில் எதை பத்தி பாடுபொருள்னு வந்து பார்த்தீங்கன்னா காதலும் வீரமும். சங்கம் மருவிய காலத்தில் எது வந்து பார்த்தீங்கன்னா இந்த அறமும் நீதியும். அதாவது சங்க காலங்கள்ல சங்க இலக்கியங்கள், சங்கம் மருவிய காலங்கள்ல 14 கீழ்கணக்கு நூல்கள், அதாவது அறநூல்கள். சங்கம் மருவிய காலத்தில் இயற்றப்பட்ட நூல்கள் வந்து பார்த்தீங்கன்னா 18 நூல்கள், 14 கீழ்கணக்கு நூல்கள்னு சொல்லுவாங்க. அதை வந்து ஒரு பாட்டாவே வந்து பார்த்தீங்கன்னா அப்படியே போட்டிருப்பாங்க. ஆனால் அந்த பாட்டு எங்கிருந்து வந்தது அப்படிங்கிற குறிப்புகள் இந்த புத்தகத்தில் இல்லை. ஒருவேளை நீங்கள் எங்கேயாவது படிச்சிருந்தீங்க அப்படின்னா அதை வந்து கமெண்ட் பண்ணுங்க. நாலடி, நான்மணி, 45, பால் கடுகம், கோவை, பழமொழி, மாமூலம், இன்னிலை, காஞ்சியோடு ஏலாதி என்பவனே கை நிலையாம் வாழ் கீழ்கணக்கு. நாலடினா நாலடியார், நான்மணினா நான்மணிக்கடிகை, 40 அப்படின்னா இன்னா 40, இனியவை 40, கார் 40, களவழி 40, 5 திணை நூல்கள் இருக்கும். முப்பால் கடுகம், முப்பால்னா எது? திருக்குறள், திருக்குறளோடு கடுகம்னா திரிகழுடம், கோவைனா ஆசாரக்கோவை, பழமொழி 400, மாமூலம், இன்னிலை, காஞ்சி, முதுமொழி காஞ்சி, யோடு ஏலாதி, இதெல்லாம் சேர்ந்தது 18 கீழ்கணக்கு நூல்கள்னு சொல்லி வந்து பார்த்தீங்கன்னா வரிசைப்படுத்தியிருக்காங்க.
ஆனா இந்த பாடலோட எங்க இடம் பெற்றுச்சுங்கிற குறிப்பு இதுல இல்லை. சரிங்களா? ஒருவேளை இதுல 2 லைன் மட்டும் கொடுத்துட்டு இந்த நூல்கள் சங்க இலக்கியங்களை பத்தி கூறுதா, இல்ல 11 கீழ்கணக்கு நூல்களை பத்தி கூறுதா, மேல்கணக்கு நூல்களை பத்தி கூறுதான்னு கேள்விகள் வரலாம். கேள்விகள் இப்படிதான் வரும். இதை ஃபுல்லா கொடுத்துட்டு இதுல வர நூல்கள் மேல்கணக்கு நூல்கள், கீழ்கணக்கு நூல்கள் ஆப்ஷன் கொடுப்பாங்க. சரிங்களா? பார்த்துங்க. அடுத்து வந்து பாத்தீங்கன்னா இந்த நூல்களை 3ஆ வகைப்படுத்தலாம். அறம், அகம், புறம். பெரும்பாலும் எப்படி நூல்களை சங்க காலத்துல வந்து பிரிச்சிருப்பாங்கிறத நம்ம பார்த்திருப்போம். அகம் நூல்கள், புற நூல்கள், அகமும் புறமும் சேர்ந்து. இதுல வந்து பாத்தீங்கன்னா எப்படி பிரிச்சுக்காங்கன்னா அறம், அகம், புறம். அறம் வந்து பாத்தீங்கன்னா 11 நூட்கள். அறத்தை பற்றி மட்டும் கூறக்கூடிய நூல்கள் 11 நூட்கள். அதுல அகம் இருக்கு இல்லையா, அகத்திணை, காதலும் வீரமும் அதை பத்தி சொல்லுது இல்லையா, அது வந்து பாத்தீங்கன்னா 6 நூட்கள். புறத்திணை பற்றி சொல்லக்கூடிய நூல்கள் ஒரே ஒரு நூல். இந்த கிளாசிபிகேஷன் வந்து பாத்தீங்கன்னா 11 கீழ்கணக்கு நூல்கள்ல பெருசா எங்கேயும் இருக்காது. நோட் பண்ணி வச்சுங்க. 11 கீழ்கணக்கு நூல்களில் அறத்தை பற்றி கூறக்கூடியது 11. 18ல அறத்தை பத்தி மட்டும் கூறக்கூடியது 11. இந்த 4 அடி 400, நம்ம திருக்குறள், பழமொழி 400, ஏலாதி, திரிகழுகம் இதெல்லாம் அறத்தை பற்றி கூறக்கூடியது. அடுத்து வந்து பாத்தீங்கன்னா அகத்தை பற்றி கூறக்கூடியது. அகத்தை பற்றி கூறக்கூடியது எதுன்னு வந்து பாத்தீங்கன்னா 6 நூட்கள். அதையும் நாம பார்ப்போம். புறத்தை பற்றி கூறக்கூடிய நூல்கள் ஒரே ஒரு நூல். சரிங்களா? 17 மேன்கிழக்கு நூல்கள்ல நம்ம 10 பாட்டு 8 தொகை எப்படி பிரிச்சிருந்து நம்ம பார்த்தோம். முன்னாடி வீடியோ நீங்க பார்த்திருப்பீங்க. சரிங்களா? 8 தொகையில வந்து பாத்தீங்கன்னா 4 நூட்கள் வந்து பாத்தீங்கன்னா 5 நூட்கள் அகத்தை பற்றியும் 2 நூட்கள் புறத்தை பற்றியும், ஒரு நூல் வந்து பாத்தீங்கன்னா அகம் புறமும் சேர்ந்தது. அதே மாதிரி 8 தொகையிலே அகத்தை பற்றியும் புறத்தை பற்றியும் தனித்தனியா பிரிச்சிருப்பாங்க. அதே மாதிரி 11 கீழ்கணக்கு நூல்களையும் பிரிச்சிருக்காங்க. ரொம்ப முக்கியமான பாயிண்ட் நோட் பண்ணி வச்சுங்க. சரிங்களா? அடுத்து வந்து முக்கியமானது எதுன்னு பார்க்கலாம். அடுத்த இதுல கொடுத்துருக்காங்க. தமிழ் இலக்கியங்கள் முழுவதுமே அற இலக்கியங்கள் எனலாம். சங்க இலக்கியங்கள், காப்பியங்கள், அறநூல்கள், சிற்றிலக்கியங்கள் என பல பிரிவுகள் இருந்தாலும் எல்லா நூலோட பாடல் பொருள்களோட மையம் எதா இருக்குன்னா அறமா தான் இருக்கும். ஒரு காதலா இருந்தாலும் ஒரு அறமா தான் இருக்கும். ஒரு வீரத்தை பற்றி கூறதா இருந்தாலும் ஒரு அறமா தான் இருக்கும். வீரம்னா என்ன, அதுக்கும் ஒரு அறம் இருக்குது. நம்ம முன்னோர்கள் அதெல்லாம் வந்து தனியா சொல்லியிருக்காங்க. அதை பத்தி தான் கொடுத்துருக்காங்க. இது நமக்கு பெருசா பாயிண்டுகள் வேற எதுவும் இல்லை. அடுத்த பேரா பார்த்தீங்கன்னா 11 கீழ்கணக்கு நூல்களில் அமைந்த அறநூல்கள் பிற்காலத்தில் தோன்றிய அறநூல்கள் என தமிழின்கள் அமைந்த அறநூல்களை 2 வகைகளாக பிரிக்கலாம். ரொம்ப முக்கியம். 11 கீழ்கணக்கு நூல்களை வந்து பார்த்தீங்கன்னா 2ஆ பிரிக்கலாம். ஃபர்ஸ்ட் அறநூல்கள், 2வது வந்து பார்த்தீங்கன்னா பிற்காலத்தில் தோன்றிய அறநூல்கள். புரியுதுங்களா? அதை வந்து தனியா கொடுத்துருப்பாங்க. எது எது அப்படின்னு கொடுத்துருப்பாங்க. இங்க பாருங்க, அதுக்கு முன்னாடி ஒரு பாக்ஸ் ஐட்டம் இருக்கு. 11 கீழ்கணக்கு நூல்களில் புறத்தை சான்ற ஒரே ஒரு நூல் களவழி 40. ரொம்ப முக்கியமான பாயிண்ட். எங்கேயுமே நீங்க கேள்விப்படாத ஒரு பாயிண்ட். 11 கீழ்கணக்கு நூல்களில் புறப்பொருள் சம்பந்தப்பட்ட நூல் வந்து பாத்தீங்கன்னா ஒன்றே ஒன்று இங்க கொடுத்துருக்காங்க இல்லையா. அறம் 11, அகம் 6, புறம் 1ன்னு. இந்த புறத்தை சார்ந்த ஒரே நூல் களவழி 40. களம்னா வந்து பாத்தீங்கன்னா ஏற்களம், போர்க்களம், இந்த அரசியல் களம்னு சொல்றாங்களே, அது மாதிரி களத்தை 2ஆ தான் சொல்லுவாங்க. ஒன்று வந்து பாத்தீங்கன்னா ஏற்களம், இன்னொன்று வந்து பாத்தீங்கன்னா போர்க்களம். ஏற்களத்துல வந்து பாத்தீங்கன்னா நிலம்னா என்ன, வேளாண்மைனா என்ன, அதை பற்றி பாடுவது, நெல் முதலானவற்றை அடித்து தூற்றும் களத்தை பாடுவது ஏற்களம். போர்க்களம்னா என்ன, பகைவரை வெல்றது, பகைவரை வென்று போரை பிடிப்பாங்க இல்லையா, அதை பற்றி பாடுவது தான் வந்து பாத்தீங்கன்னா போர்க்களம். ஸோ அந்த போர்க்களத்தை பற்றி பாடும் நூல் வந்து பார்த்தீங்கன்னா களவழி 40. அதாவது ஏற்களத்தையும் போர்க்களத்தையும் பற்றி பாடுவதுதான் களவழி 40. 40 நூல்கள் இருக்கும். களத்தை பற்றி வழியாக கொண்டு பாடப்படக்கூடிய 40 பாடல்கள், அதுதான் வந்து பார்த்தீங்கன்னா களவழி 40. இந்த பாயிண்ட் ரொம்ப முக்கியமான பாயிண்ட், நோட் பண்ணிங்க. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா கழுமலத்தில் நடைபெற்ற போரில் சோழன் கோச்செங்கனான் சேரன் கணைக்கால் இரும்பொறையை வென்று சிறையிட்டதால் அவனை மீட்க பொய்கையார் பாடியதே இந்த நூல். அப்ப களவழி 40ஓட ஆசிரியர் யாரு? பொய்கையார். சரிங்களா? அதே மாதிரி யானை போர் பற்றி குறிப்பிடுவதால் பரணி என்ற சிற்றிலக்கிய வகை தோற்றம் பெறுவதற்கு இந்நூலே காரணம். ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு பாயிண்ட். பரணி இலக்கியங்கள் 1000 ஆணைகளை கொன்ற வீரன் மீது பாடப்படுவது பரணி இலக்கியங்கள். தமிழில் இருந்த மிகச்சிறந்த பரணி இலக்கியம் கலிங்கத்து பரணி. சரிங்களா? அந்த கலிங்கத்து பரணி தோன்றதுக்கு எது முக்கியமான ஒரு காரணம்னு வந்து பாத்தீங்கன்னா இந்த களவழி 40. இந்த வந்து பாத்தீங்கன்னா 2ஆ நாம வந்து பாத்தீங்கன்னா பிரிக்கலாம். யானை போர் பற்றி குறிப்பிடும் நூல் எது? பரணி. பரணி வந்து ஒரு 96 வகை சிற்றிலக்கியங்களில் ஒன்று. இந்த பரணி வகை இலக்கியங்கள் தோன்றதுக்கு காரணம் என்ன நூல்? களவழி 40. ரொம்ப முக்கியமான பாயிண்ட்டுங்க.
3 பாயிண்ட் நான் வச்சிங்க. 14 கீழ்கணக்கு நூல்களில் புறத்தை பற்றி கூறக்கூடியது ஒரே நூல் என்னது? களவழி 40. களம்னா ஏற்களத்தை பற்றியும் போர்க்களத்தை பற்றியும் பாடக்கூடியது. இதில் யாருக்கு நடந்த போர்? கழுமலம் அப்படிங்கிற ஒரு ஏரியாவில் சோழன் கோச்சங்கனான் வந்து பார்த்தீங்கன்னா சேரன் கணைக்கால் இரும்புரையை சிறையிலிட்டுவார். அவரை மீட்க பாடியவர் பொய்யார். அப்போ பொய்யார் தான் இந்த நூலை பாடுறாரு. யாரை பொறுத்து பாடுறாரு? சேரன் கணைக்கால் இரும்புரையை மீட்கும் பொருட்டு பாடுறாரு. 2வது பாயிண்ட். அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா பரணி அப்படிங்கிற சிற்றிலக்கியம் தோன்றதுக்கு முக்கியமான காரணம் என்ன? இந்த நூல். அது மட்டும் இல்லாமல் இன்னொரு பாயிண்ட் இருக்கு. இதில் உள்ள ஒவ்வொரு பாடலின் இறுதி சொல்லும் அட்டக்களத்து என்று முடிவது இதன் சிறப்பு. களவழி 40 தான் அட்டக்களத்து அப்படின்னு வந்து முடியும். இதுவும் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப முக்கியமான பாயிண்ட், ரொம்ப முக்கியமான ஒரு பாக்ஸ் ஐட்டம் நோட் பண்ணி வச்சுங்க. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா இதை ஏன் நான் வந்து பார்த்தீங்கன்னா ஹைலைட் பண்ணலன்னா, இந்த பாக்ஸே ரொம்ப முக்கியம். அழகாக கொடுத்துருக்காங்க. நீங்கள் இதை பார்த்து ஒரு பக்கம் எழுதி வச்சுக்கலாம். சரிங்களா? 14 கீழ்கணக்கில் உள்ள அறநூல்கள் என்னென்னு கொடுத்துருக்காங்க. மொத்தம் இதில் பாருங்க 3, 6, 9, 10, 11, 12, 13. சரிங்களா? 13 நூல்களை பற்றி கொடுத்துருக்காங்க. அதாவது அறத்தை பற்றி 11 கொடுத்துருப்பாங்க இல்லையா? 3, 6, 10, 11 நூல்கள். கரெக்டாக 11 நூல்கள், சாரி 13 இல்லை 11 நூல்கள். அந்த அறத்தை பற்றி கூறக்கூடிய 11 நூல்களை பற்றியும் கொடுத்துருக்காங்க. திருக்குறள் யார் எழுதுனது உங்களுக்கு தெரியும். திருவள்ளுவர்கள். நாலடியார் வந்து சமண முனிவர்கள். நான்மணிக்கடிகை விளம்பி நாகனார். இன்னா 40 இதை பற்றி குறிப்புகள் இல்லை. சரிங்களா? இன்னா 40 கபிலர். இனியவை 40 பூதஞ்சேந்தனார். திரிகழுகம் நல்லாதனார். ஆசாரக்கோவை பெருவாய் முள்ளியார். பழமொழி 400 மூன்றுரை அரையனார். சிறுபஞ்ச மூலம் காரியாசன். ஏழாதி கணித மேதாவியார். முதுமொழி காஞ்சி குலத்துறை முற்றிய கூடலூர் கிளார். இந்த 11 நூலையும் அறநூல்கள் 14 கீழ்கணக்கில் உள்ள அறநூல்கள் என்னன்னு எழுதி வச்சு அதுக்கு இந்த ஆசிரியர் பேரை நீங்கள் எழுதிங்க. சொல்ல முடியாது 14 கீழ்கணக்கில் அறநூல்களில் இல்லாதது எதுன்னு கொடுத்து இதில் 3 எடுத்து போட்டு ஒரே ஒரு நூல் களவழி 40 வச்சு கேள்வி வந்துச்சுன்னா என்ன பண்ணுவீங்க? ஸோ எந்த இடத்துலையுமே நம்மளுக்கு முடிஞ்ச வரைக்கும் மார்க்கை மிஸ் பண்ணாமல் இது பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த பாடத்தை நம்ம எடுத்துகிட்டு இருக்கோம். நோட் பண்ணி வச்சுங்க. ரொம்ப முக்கியமான ஒரு பாக்ஸ் ஐட்டம். பாஸ் பண்ணி வீடியோவை பாஸ் பண்ணி எழுதி வச்சிங்க. சரிங்களா? ஆசிரியர்கள் அதோட நூல் அதோட ஆசிரியர் 14 கீழ்கணக்கில் உள்ள அறநூல்கள் மொத்தம் 11. அந்த 11ஐயும் கொடுத்துருக்காங்க. முக்கியமான ஒரு பாக்ஸ் ஐட்டம் நோட் பண்ணிங்க. சரிங்களா? அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு நூலை பற்றியும் கொடுத்துருப்பாங்க. சரிங்களா? ஒவ்வொரு நூலை பற்றியும் கொடுத்துருப்பாங்க. இதில் ஃபஸ்ட்டு கொடுத்துருக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மறை. ஒரே மறை தான் இருக்குது. உலகத்தின் பொதுமறை எது? திருக்குறள். சரிங்களா? 14 கீழ்கணக்கு நூல்களில் இடம்பெற்ற ஒவ்வொன்றும் ஒவ்வொரு தன்மை. ஆனால் எல்லா நூல்களுக்கும் மணிமுடியாக விளங்குவது திருக்குறள். கேள்வி வரும். எப்படி வரும்? 14 கீழ்கணக்கு நூல்களில் உள்ள அறநூல்களுக்கு மணிமுடியாக விளங்கும் நூல் எதுன்னு கேட்டு திருக்குறளை கொடுத்தா கண்ணை மூடிட்டு திருக்குறளை போட்டணும். ஸோ உலகம் போற்றும் உலக பொதுமறை இதை பற்றி உங்களுக்கு நிறையா தெரிஞ்சிருக்கும். அறம் பொருள் இன்பம்னு 3 பொருள்களாக பிரிச்சிருப்பாங்க. இன்னொரு முக்கியமான பாயிண்ட் கொடுத்துருக்காங்க பாருங்க. விவிலியத்திற்கு அடுத்தபடியாக உலகின் பெரும்பான்மையான மொழிகளில் மொழிபெயர்க்கப்பட்ட பெருமை உடையது. விவிலியம்னா எது? பைபிள். சரிங்களா? பைபிளுக்கு அடுத்தபடியாக உலகின் பெரும்பான்மையான மொழிகளில் மொழிபெயர்க்கப்பட்ட நூல் கிட்டத்தட்ட 117 மொழிகள்னு நினைக்கிறேன். திருக்குறளை பற்றிய குறிப்புகளில் நீங்கள் அதை படிப்பீங்க. கிட்டத்தட்ட 117 நூல்கள், 117 மொழிகள். அதில் மொழிபெயர்க்கப்பட்ட நூல் எது? திருக்குறள். கேள்வி பாருங்க, இப்படி கூட வரலாம். விவிலியத்திற்கு அடுத்தபடியாக உலகின் பெரும்பான்மையான மொழிகளில் மொழிபெயர்க்கப்பட்ட நூல் எது அப்படின்னு சொல்லி திருக்குறள் ஆப்ஷன் வைப்பாங்க. விவிலியம்னா என்ன? பைபிள். அதை நான் வச்சுங்க. விவிலியனும் கேட்காம பைபிள்னு கேட்டால் மாட்டிக்கக்கூடாது. சரிங்களா? அடுத்து இவர் பிறந்த ஆண்டு உங்களுக்கு தெரியும், கிமு 31. ஸோ திருவள்ளுவர் ஆண்டுனா 2000 இப்போ இருக்கிற நாளையும் ப்ளஸ் இந்த 31ஐயும் கூட்டி சொல்லுவாங்க. இப்போ 2023 நடக்குதா, அதோட 31 கூட்டுவீங்க, 2000 எத்தனை வரும்? 54 வரும். சரிங்களா? அதுதான் இப்போ இருக்கிற திருவள்ளுவர் ஆண்டு. அதை தான் சொல்லியிருக்காங்க. பழைய 6th புக்கில் இது அழகாக கொடுத்துருப்பாங்க. சரிங்களா? ஸோ அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா கூடா ஒழுக்கம், அதில் நிறைய சொல்லியிருக்காங்க. அந்த கூடா ஒழுக்கம்ங்கிற அதிகாரத்தை பற்றி மட்டும் கொடுத்துருக்காங்க. வஞ்ச மனம் கொண்டு உலகத்தாரை ஏமாற்றி வாழ்வு நடத்துவது பொய் ஒழுக்கமாகும். இதை கூடா ஒழுக்கம் என வள்ளுவர் குறிப்பிடுகிறார். கூடா ஒழுக்கம்னா என்ன? சேரக்கூடாதவங்க கூட சேரக்கூடாது. ஒரு கெட்டவங்க கூட சேர்ந்தீங்கன்னா கெட்ட புத்தி தான் வரும். ஒரு நல்லவங்க கூட சேர்ந்தீங்கன்னா உங்கள் கெட்ட புத்தியும் போய் அவன் நல்லதும் அவங்க கூட சேரும். ஸோ யார் கூட சேரணும் சேரக்கூடாதுன்னு சொல்கிறதான் இந்த கூடா ஒழுக்கம் அப்படிங்கிறது. ஒழுக்கமுடைமை அப்படிங்கிறதுக்கு எப்படி அதிகாரம் இருக்கோ அதே மாதிரி இந்த கூடா ஒழுக்கத்துக்கும்
அதிகாரம் பார்த்திருக்காரு. அதுல ஒரு 10 குறள் சொல்லியிருக்காரு. இது இந்த 10 குறள்ல வந்து பாத்தீங்கன்னா நம்மளோட ஸ்கூல் புக்லயும் சில குறள்கள் நமக்கு கொடுத்துருக்காங்க. எந்தெந்த குறள்னு வந்து பார்த்தோம்னா எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் சொல்றேன். ஸோ இந்த குறள் பாருங்க, வழியில் நிலைமையான் வள்ளுருவம் பெற்றம் புலியின் தோல் போர்த்து மெய்ந்தற்று. தன்னோட கொண்ட கொள்கையில் ஒரு ஆணித்தரமான பிடிப்பில்லாதவன், அதாவது எப்படி சொல்றது, பொய்யும் இந்த போலி சாமியார் இருக்காங்கல்ல, இந்த போலி சாமியாருங்க போலி சாமியார் வேஷம் போட்டுக்கிட்டு தவம் பண்றது எப்படி அப்படின்னா, புலி இருக்கு இல்லையா, புலி வந்து பசுத்தோலை போத்துக்கிட்டு மேஞ்சிட்டு இருந்தா எப்படி இருக்கும், அந்த மாதிரி இருக்கும் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காரு. இது வந்து பாத்தீங்கன்னா ஸ்கூல் புக்ல இருக்கக்கூடிய ஒரு குறள் தான். வழியின் நிலையில்லான் பெற்ற வள்ளுருவம். பெற்றம் அப்படின்னா என்னது, பசு, புலியின் தோல் போர்த்து மேய்ந்துட்டு, பசு புலியோட தோலை போத்துக்கிட்டு மேய்ஞ்சிக்கிட்டு இருந்த மாதிரி அப்படின்னு அர்த்தம். அதாவது பசு புலியோட தோலை போட்டுக்கிட்டு காட்டை மேய்ஞ்சிட்டு இருந்தா எப்படி இருக்கும், நல்லாவா இருக்கும், அது மாதிரி தான் இதுவும். வழியின் நிலைமையில்லான் பெற்ற தவக்கோலம் அப்படிங்கிறது. அடுத்து வந்து பாத்தீங்கன்னா எனக்கு தெரிஞ்சு இது வந்து ஸ்கூல் புக்ல நான் பார்த்திருக்கேன். கனை கொடிது யாழ்கோடு செவ்வீது ஆங்கு கண்ண வினைபடு காலால் கொழல். அதாவது கனை இருக்கு இல்லையா, கனைனா என்ன, இந்த அம்பு வந்து பாத்தீங்கன்னா கூர்மையா இருக்கும். யாழ்கோடு, யாழ்ல இருக்கிற இது வந்து பாத்தீங்கன்னா மழுங்கின மாதிரி இருக்கும். ஆனா கனை வந்து கூர்மையா இருக்கிறதுனால அது நம்மள வந்து பாத்தீங்கன்னா குத்தாதுன்னு நம்ம சொல்ல முடியாது. அதே மாதிரி யாழோடதும் ஷார்ப்பா இருக்கிறதுனால அதுவும் நம்மள அறுக்காதுன்னு சொல்ல முடியாது. அது மாதிரி எல்லாத்தையும் வந்து பாத்தீங்கன்னா ஆளை பார்த்து எடப்படக்கூடாது. வினைபடு பாலால் கொள்ளல். அவங்க செய்யக்கூடிய செயல்களை வச்சு அவங்கள நம்ம தரம் பிரிக்கணும். பார்த்த உடனே ஒருத்தவன் நல்லவன் கெட்டவன் அப்படின்னு சொல்லி நம்ம வந்து பாத்தீங்கன்னா கன்ஃபார்ம் பண்ணக்கூடாது அப்படிங்கிற ஒரு குறள் இது. இதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா அவங்க இதுல இருக்கும், இதுல ஸ்கூல் புக்ல இருக்கும். சரிங்களா, ஸ்கூல் புக்ல இருக்கிற அந்த குறள்கள்லாம் படிச்சு வச்சுங்க. மலித்தலும் நீட்டலும் வேண்டாம் உலகம் பழித்தது ஒழித்து விடின். அதாவது இது வந்து பாத்தீங்கன்னா எல்லா காலகட்டத்துக்கும் பொருந்தக்கூடிய குறள். எல்லா குறளும் எல்லா காலகட்டத்துக்கும் பொருந்தும். மலித்தலும் நீட்டலும் வேண்டாம். நீங்க வந்து பாத்தீங்கன்னா மீசையை வலிச்சுக்கிட்டு தாடியை வலிச்சுக்கிட்டு நல்லவன் மாதிரி வேஷம் போட்டுட்டு நடக்காதீங்க. எப்படி நீங்க நல்லவன் காட்டணும், பழித்தது ஒழித்து விடின். உலகம் இதெல்லாம் செய்யக்கூடாதுன்னு எதை பழிக்குதோ அதை வந்து ஒழிச்சிட்டு நடந்துங்க அப்படின்னு சொல்றது குறள். அழகான குறள். இந்த மாதிரி எல்லா குறளுக்கும் ஒவ்வொரு மீனிங் இருக்கும். சரிங்களா, கூடா ஒழுக்கத்தை பத்தி கொடுத்துருக்காரு. சும்மா ஒரு கிளான்ஸ் மட்டும் பார்த்துங்க. வீடியோ ஓட்டி நிறுத்தி இந்த குறளை மட்டும் ஒரு தடவை நல்லா படிச்சு வச்சுங்க. ஸோ அதான் சொல்லியிருக்காங்க, பொதுவாக அடுத்தவரை ஏமாற்றி வாழ்றாங்க இல்லையா போலி துறவிகள். போலி துறவிகளை மனதில் வைத்துக்கொண்டு வரையப்பட்ட நூல்கள். ஸோ திருவள்ளுவர் காலத்திலிருந்தே போலி சாமியார்கள் இந்த உலகத்துல இந்த தமிழ்நாட்டில் நடமாடிட்டு தான் இருக்காங்க அப்படிங்கிறது இந்த இது சொல்லுது. இதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா 2 அப்படின்னு கொடுத்துருக்காங்க. 4 அடி 400 பிளஸ் வந்து பாத்தீங்கன்னா பழமொழி 400. இந்த லைனை வந்து நாம எங்கேயுமே கேள்விப்பட்டிருக்க மாட்டோம். 400 நூட்கள் எதுன்னு கேட்டா நாம 4 அடியார், பழமொழி 400 அப்படின்னு ஒரு ஆப்ஷன். அப்புறம் இன்னொரு ஆப்ஷன்ல வந்து பாத்தீங்கன்னா 4 அடியார் ஆசாரக்கோவை அப்படின்னு கொடுப்பாங்க. நம்மளுக்கு தெரிஞ்சிருந்தா தான் போட முடியும். சரிங்களா, இந்த மாதிரி ஒவ்வொன்றை பத்தியும் கொடுத்துருக்காங்க. அதாவது இது எப்படி கிளாசிபிகேஷன் பண்ணிக்கிறாங்கன்னா 1, 2, 3, 4. அதாவது ஒரே மறை. ஒரு மறைனா எது, இங்க பாருங்க, ஒரே மறை. ஒரு மறைனா திருக்குறள். அடுத்து வந்து பாத்தீங்கன்னா 14 கீழ்கணக்கு நூல்கள்ல இருக்கிற 400. 400னா 2 நூல்கள் வந்து பாத்தீங்கன்னா 400 பாடல்களை கொண்டது. 400ன்னு எதை சொல்லுவாங்க அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா 4 அடியாரையும் பழமொழி 400ஐயும். சரிங்களா, திருக்குறளுக்கு அடுத்த நிலையில் வைத்து எண்ணத்தக்கது 4 அடியார். ஜெயிலர், அசிஸ்டன்ட் ஜெயிலர் எக்ஸாம்ல இந்த லைன் எடுத்து அப்படியே கேள்வி கேட்டிருந்தாங்க. திருக்குறளுக்கு அடுத்த நிலையில் வைத்து எண்ணத்தக்கது எந்த நூல்னு வந்து பாத்தீங்கன்னா 4 அடியார். ஸோ 4 அடியாருக்கு வெவ்வேறு பெயர்கள் இருக்கு. என்னன்னு வந்து பாத்தீங்கன்னா 4 அடி, 4 அடி 400, வேளாண் வேதம். இது வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப முக்கியம். ஆல்ரெடி ஒரு பழைய கொஸ்டின் பேப்பர்ல கேட்ட கேள்வி. வேளாண் வேதம் என்று அழைக்கப்படக்கூடிய நூல் எதுன்னு சொல்லி கேட்டு 4 அடியாரையும் ஆப்ஷன்ல வைப்பாங்க, திருக்குறளே ஆப்ஷன்ல வைப்பாங்க. ஸோ வேளாண் வேதம்னா எது, 4 அடியார். 4 அடியார் யார்களால் இயற்றப்பட்டது, சமண முனிவர்களால். சரிங்களா, எத்தனை நூட்கள், எத்தனை வெண்பாக்கள் வந்து பாத்தீங்கன்னா 400 வெண்பாக்கள். அதனால தான் வந்து பாத்தீங்கன்னா 4 அடி 400. 4 அடி இருக்கும், இங்க பாருங்க 4 அடி இருக்கும், 400 பாடல்கள். அதுதான் 4 அடி 400. இதை தொகுத்தவர் யாருன்னு வந்து பாத்தீங்கன்னா பதுமனார். ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு பாயிண்ட். 4 அடியார் இயற்றப்பட்டது சமண முனிவர்கள். அந்த 4 அடியார்ல இருக்கிற 400 பாடல்களையும் தொகுத்தவர் யாருன்னு வந்து பாத்தீங்கன்னா பதுமனார்.
ஸோ இரு நானூறுன்னு கொடுத்துருக்காங்க இல்லையா, அதே மாதிரி இன்னொரு நூல் 14 கீழ்கணக்கு நூல்களில் இருக்கிற 400 பாடல்களை கொண்ட இன்னொரு நூல் எதுன்னு வந்து பார்த்தீங்கன்னா பழமொழி 400. இது பேர்லயே வந்து பார்த்தீங்கன்னா ஆன்சர் இருக்கு. எத்தனை பாடல்கள் இருக்குது? 400 பாடல்கள். அதனால தான் இது என்னன்னு சொல்றாங்க, பழமொழி 400. இது ஏன் பழமொழி 400ன்னு வந்துச்சுன்னு வந்து பார்த்தீங்கன்னா இந்த 400 பாடல்கள்ல ஒவ்வொரு பாடல்களோட இறுதியிலும் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பழமொழி அமையப்பட்டிருக்கும். அதனால தான் பழமொழி 400. இந்த நூலை இயற்றவர் யாருன்னு வந்து பார்த்தீங்கன்னா 3 அரையனார். ரொம்ப முக்கியம். 14 கீழ்கணக்கு நூல்களில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரே ஒரு மறை எது? உலக பொதுமறை திருக்குறள். இரு 400 அப்படின்னா இரு 400 என்று அழைக்கப்படக்கூடிய நூல்கள் 4 அடி 400. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா பழமொழி 400, அதாவது 4 அடியார் பழமொழி 400. சரிங்களா? இதோட சிறப்புகள், வேறு பெயர்கள், இயற்றியவர்கள், தொகுத்தவர்கள்லாம் தனித்தனியாக எழுதி வச்சு. ஓகே, அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா 4 அடியார் இருக்குல்லையே, அதில் ஒரு பாடலும் கொடுத்துருக்காங்க. வாழ்க்கையில் எல்லா இன்னல்களுக்கும் காரணமான அறியாமையை மயக்கத்தை தீர்ப்பது கல்வி. இக்கருத்தை விளக்கும் 4 அடியார் பாடல் நோக்கத்தக்கது. இம்மை பயக்குமானால் ஈய குறைவின்றால் தம்மை விளக்குமால் தாமுலரா கேடின்றால் எம்மை உலகத்து யாம் காணோம் கல்வி போர் மம்மர் அறுக்கும் மருந்து. என்ன சொல்றாங்கன்னா, அதாவது இச்செயலில் ஓமையோ பிழையரோ இலக்கிய சிறப்புகளோ அமையாவற்றதும் கூறுவதை சிறப்பாக சொல்லும் தன்மை அமைக்கப்பட்டதுன்னு கொடுத்துருக்காங்க. அதாவது இம்மைனா என்ன? அறியாமை. அறியாமையை நீக்கக்கூடிய கல்வி போல மாமருந்து எதுவுமே கிடையாது அப்படின்னு வந்து டைரக்டா கொடுத்துருக்காங்க. இந்த உலகத்துல அறியாமையை போக்கக்கூடிய வந்து பாத்தீங்கன்னா நம்மளோட குணங்களை வளர்க்கக்கூடிய ஒரு எதுக்கும் கேடில்லாத ஒரு விஷயம் எது அப்படின்னு உலகத்துல பார்த்தோம்னா கல்வி மாதிரி ஒரு அருமருந்து இருக்காது அப்படின்னு வந்து இதுல சொல்றாங்க. இதை மனப்பாடம் பண்ணணும்னு அவசியம் இல்லை, இதை அப்படியே பார்த்து வச்சுக்கோங்க. கேள்வி வரலாம், இம்மை எம்முலகத்துக்கும் யாம் காணும் கல்வி போர் மம்மர் அறுக்கும் மருந்து அப்படின்னு திருக்குறள் மாதிரியே அந்த 2 லைன் எடுப்பாங்க பாருங்க. 1 2 3 4 கீழே வந்து பார்த்தீங்கன்னா 3. திருக்குறள் மாதிரியே அந்த 2 லைன் அமைஞ்சிருக்கு பாருங்க. மேலே 4 3 மேலே 4 கீழே 3. இதை கொடுத்துட்டு 4 அடியாரையும் திருக்குறளையும் ஆப்ஷன் வைப்பாங்க. சரிங்களா? நல்லா நோட் பண்ணீங்க. அதே மாதிரி பழமொழி 400லையும் ஒரு இது கொடுத்துருக்காங்க, ஒரு பாடல் கொடுத்துருக்காங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா தனக்கு உதவி செய்பவர்களுக்கு தீங்கு செய்வது தனக்கே தீங்கு செய்வதற்கு ஒப்பாகும், கோடு குறைத்து விடல். இதுதான் இல்லை இருக்கிற பழமொழி. சரிங்களா? நாடி நாமனென்று நன்கு பிறந்தாரை கேடு பிறரோடு சூழ்தல் கிளர்மணி நீடுகள் வெப்ப நினைப்பின்றி தாமிருந்த கோடு குறைத்து விடல். தாமிருந்த கோடு, கோடுனா என்ன? கிளை. நமக்கு நல்லது செஞ்சவங்களை வந்து பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு எதிரானவங்களோட சேர்ந்துக்கிட்டு நம்ம தீங்கு செய்யறது எப்படின்னா, மரத்தில் நுனிக்கிளையில் உக்காந்துக்கிட்டு அடிக்கிளையை வெட்டுற மாதிரியா தான் கோடு குறைத்து விடல். இதுதான் இதில் வர பழமொழி. சரிங்களா? இங்கே கொடுத்துருப்பாங்க பாரு, புக்கை இங்கே பாருங்க. கோடுனா என்ன? கோடு, கிளை, கொம்பு எல்லாம் ஒன்று தானே. கோடு குறைத்து விடல்னா நம்ம உட்காந்துட்டு இருக்கிற நுனிக்கிளையில் உட்காந்துக்கிட்டு அடிக்கிளையை வெட்டுறதுக்கு ஒப்பாகும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதுதான் இதில் வர பழமொழி. இதையும் நோட் பண்ணி வச்சுங்க. சரிங்களா? ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இரு 400 அப்படிங்கிறத பார்த்துட்டோம். அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் 1 எது? ஒரு மறை திருக்குறள். 2 இரு 400 பழமொழி 400 4 அடியார். அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா மருந்து அப்படின்னு ஒன்று இருக்குது. அது வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம். மருந்துன்னா என்ன வரும்? திரிகடுகம், சிறுபஞ்ச மூலம், ஏலாதி 3 நூல்களை பற்றியும் கொடுத்துருப்பாங்க. அதையும் பார்த்துருவோம். அது வந்து பார்த்தீங்கன்னா இது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு டாபிக், மும்மருந்துங்கிறத நோட் பண்ணிங்க. ஸோ அறவிலக்கியங்களில் மருந்தின் பெயரை கொண்டு வரக்கூடிய 3 நூல்கள் என்னன்னு சொல்லுவாங்க? மும்மருந்து அப்படின்னு வந்து சொல்லுவாங்க. 14 கீழ்கணக்குள் மருந்தின் பெயர்களை கொண்ட அறநூல்கள் 3, அதுதான் மும்மருந்து. ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா திரிகடுகம், சுக்கு, மிளகு, திப்பிலி 3 மருந்து பொருள்கள் உடல் நோயை தீர்ப்பது போல ஒவ்வொரு செயலிலும் உள்ள 3 கருத்துக்கள் உள்ள கருத்துக்களை அறுப்பதால் உள்ள நோயை தீர்ப்பதால் திரிகடுகம் என்று பெயர். த்ரீனா என்ன? இங்கிலீஷ்ல 3 1 2 3ன்னு சொல்லுவாங்க. அது மாதிரி திரிகடுகம்னா 3ங்கிறது 4 வரும். சரிங்களா? சுக்கு, மிளகு, திப்பிலி சாட்டா அப்படின்னா வச்சுக்கலாம்னா சுக்கா இருந்தாலும் சரி, மிளகா இருந்தாலும் சரி, திப்பிலியா இருந்தாலும் சரி, வாயில போட்டு கட்டினா கடுகடுன்னு இருக்கும், காரமா இருக்கும். ஸோ திரிகடுகம் 3, சுக்கு, மிளகு, திப்பிலி 3 எப்படி வந்து உடல்ல இருக்கிற நோயை தீக்குது? சுக்கு, மிளகு, திப்பிலிலாம் ஒவ்வொன்றும் ஒவ்வொருக்கு. பித்தத்தை தூக்கினா சுக்கு சாப்பிடுங்க, உடல் ஆரோக்கியமா இருக்கணும், நோய் எதிர்ப்பு சத்து வேணும்னா சுக்க சாப்பிடுங்க, மிளகு சாப்பிடுங்க, திப்பிலி சாப்பிடுங்கன்னு சொல்லுவாங்க. ஸோ அது மாதிரி
திரிகடுகத்துல எத்தனை கருத்து இருக்கும், அதுவும் வந்து பாத்தீங்கன்னா 3 3 கருத்துக்கள். சரிங்களா, ரொம்ப முக்கியம், நோட் பண்ணிங்க. இதுல மொத்தம் எத்தனை பாடல்கள் இருக்கும் அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா 100 வெண்பாக்கள். திரிகடுகம் 3 மருந்து பொருட்கள், அதுல வந்து பாத்தீங்கன்னா 3 கருத்துக்கள், எத்தனை வெண்பாக்கள்னு வந்து பாத்தீங்கன்னா 100 வெண்பாக்கள். இதோட ஆசிரியர் நல்லாதானார். ஓகேவா, அடுத்து நோட் பண்ணி வச்சுங்க ஃப்ரெண்ட்ஸ், ரொம்ப முக்கியம். சரிங்களா, மும்மருந்துன்னு போட்டு திரிகடுகம், சுக்கு மிளகு திப்பிலி, 3 அறக்கருத்துக்கள், 100 வெண்பாக்கள், ஆசிரியர் நல்லாதானா, ஒரே லைன்ல முடிச்சுட்டு போயிடலாம். எந்த கேள்வி கேட்டாலும் முடிச்சுட்டு போயிடலாம். கேள்வி வரலாம் 14 கேள்வி, இதையே அப்படியே எடுத்து கேள்வி வைக்கலாம். 14 கீழ்கணக்கு நூல்களில் மருந்து பெயர்களை கொண்ட அறநூல்கள் எத்தனை? 3 4 5 ஆப்ஷன்ல வைக்கலாம். அப்படி இல்லைன்னா மருந்து பெயர்களை கொண்ட 3 நூல்கள் எதுன்னு கொடுத்து திரிகடுகம், திருபஞ்ச மூலம், ஏலாதி அப்படின்னு வச்சுட்டு 4வதா நாலடியார் கூட ஆப்ஷன்ல வைக்கலாம். சரிங்களா, எப்படி வேணாலும் கேள்வி வரும். நம்ம எப்படி கேள்வி வரும், எப்படிலாம் ட்விஸ்ட் பண்ணி கேட்பாங்க அப்படிங்கிறத ரீசெண்டாக நான் போட்ட வீடியோவில் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். அந்த ஜெயிலர், அசிஸ்டன்ட் ஜெயிலரில் தமிழில் 100 கொஸ்டின் எக்ஸ்பிளனேஷன் போட்டிருப்பேன். அதை பார்த்தீங்கன்னாவே நீங்கள் உஷாராகிங்க. சரிங்களா, ஸோ அடுத்து போவோம். 2வதாக அமையப்பட்ட அந்த மும்மருந்துன்னு சொல்றாங்க இல்லையா, அதுல ஃபர்ஸ்ட் திரிகடுகம். 2வது அமையப்பட்ட நூல் எதுன்னு வந்து பார்த்தீங்கன்னா சிறு பஞ்ச மூலம். அசிஸ்டன்ட் ஜெயிலர் எக்ஸாம்ல இந்த கேள்வி டைரக்டா வந்துச்சு. 5 நூல்கள் வேர்களை கொண்ட நூலின் பேர் என்ன அப்படின்னு வந்துச்சு. அவனுங்க ஆப்ஷன் ஏலாதின்னு போட்டு வச்சிருந்தாங்க, கவர்மெண்டோட கீழே ஏலாதின்னு கொடுத்து வச்சிருந்தாங்க. ஆக்சுவலா ஆன்சர் என்ன, சிறுபஞ்ச மூலம். அந்த 5 வேர்கள் எது எதுன்னு வந்து பார்த்தீங்கன்னா கண்டங்கத்திரி, சிறுவழுதுணை, சிறுமல்லி, பெருமல்லி, நெருஞ்சி. சரிங்களா, ரொம்ப முக்கியம். சிறு பஞ்ச மூலம். சிறு பஞ்ச மூலம்னா பஞ்சுனா 5, மூலம்னா வேர்கள், சிறுனா சிறு வேர்கள், 5 சிறு வேர்களை கலந்த மருந்து அப்படின்னு அர்த்தம். சிறு பஞ்ச மூலம். பாஞ்சுன்னு சொல்றாங்களே ஹிந்தியில, அந்த மாதிரி. பஞ்சம், பஞ்சதந்திரம்னா 5 பேர் இருப்பாங்க அந்த படத்துல, அது மாதிரி. ஸோ 5 வேர்களை கொண்ட மருந்து உடலை வலுப்படுத்துவது போல ஒவ்வொரு செயலிலும் அமைந்த 5 கருத்துக்கள் வாழ்வுக்கு வலிமை சேர்ப்பதால். இதுல எத்தனை கருத்து இருக்கு, 5 வேர்கள் 5 கருத்துக்கள். சரிங்களா, அதனால தான் சிறு பஞ்ச மூலம். இதுல எத்தனை வெண்பாக்கள் வந்து பாத்தீங்கன்னா 102 வெண்பாக்கள். இதையும் கேள்வியா பழைய கொஸ்டின்ல வந்திருக்கு. ஆப்ஷன் எப்படி வரும், 100 102 101 103 வரும். 103 போட மாட்டீங்க, 101 போட மாட்டீங்க, 102 100 கன்ஃபியூஷன் ஆகும். அதுக்குதான் தனித்தனியாக எழுதி வச்சுக்கணும். ஸோ சிறுபஞ்ச மூலத்தின் ஆசிரியர் யாருன்னு வந்து பார்த்தீங்கன்னா காரியாசான். யாரு, காரியாசான். ஓகேவா, ரொம்ப முக்கியமான ஒரு மும்மருந்துல 2வது மருந்து. 3வது மருந்து எதுன்னு வந்து பார்த்தீங்கன்னா ஏலாதி. பேர்லயே ஆன்சர் இருக்கும். ஏலாதினா என்ன, ஏலம், லவங்கப்பட்டை, நாகசேகரம், மிளகு, திப்பிலி, அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா சுக்கு. பேரு தான் ஏலாதி. ஆனால் மருந்து எத்தனை இருக்கு, 6. திரிகடுகம் 3 3, பஞ்சமூலம் 5 5, ஏலாதி 6 6. அப்படி நான் வச்சுங்க, ஏலாதி 6ஆதி நான் வச்சுங்க. 6 மருந்துகள் இருக்கும். எது எதுன்னு வந்து பார்த்தீங்கன்னா அதுல வர சுக்கு மிளகு திப்பிலி வந்துடும். எக்ஸ்ட்ரா என்ன வரும்னா ஏலம் ஏலாதி. சரிங்களா, லவங்கப்பட்டை நாகசேகரம் அப்படின்னு வரும். 6 மருந்துகள். சரிங்களா, ஸோ 6 மருந்துகளும் உள்ளத்திற்கு உறுதி சேர்க்கிறதுனால இதை வந்து பார்த்தீங்கன்னா ஏலாதின்னு சொல்லியிருக்காங்க. ஏலாதியில எத்தனை வெண்பாக்கள், 80 வெண்பாக்கள். பேரு 7, ஏலாதி. கருத்து 6, 6 மருந்துகள், 6 கருத்துக்கள். சரிங்களா, வெண்பாக்கள் 8, அதாவது 80. 6 7 8ன்னு நான் வச்சுங்க. 6 மருந்துகள், 7 பேரு ஏலாதி, 8 80 வெண்பாக்கள். இதோட ஆசிரியர் பேர் வந்து பார்த்தீங்கன்னா கணித மேதாவியார். 6 7 8 கணிதத்துல மேதையா இருந்தா தானே இப்படி வச்சுக்க முடியும். இந்த மாதிரி பேரை கொடுக்கணும், இந்த மாதிரி கருத்துக்களை வச்சுங்கன்னா கணிதத்துல மேதையா இருந்திருக்கணும். அதான் கணித மேதாவியார். அப்படி ஷார்ட்கட்டா நான் வச்சுங்க. சரிங்களா, மக்களை அரசன். இது 3 நூலும் ரொம்ப முக்கியங்க. திரிகடுகம், சிறுபஞ்ச மூலம், ஏலாதி. மருந்துகளை மும்மருந்துகளை கொண்ட பெயர்கள்ல ரொம்ப முக்கியம். இங்க பாருங்க அழகா கொடுத்துருக்காங்க. சுக்கு மிளகு திப்பிலி திரிகடுகம், 3 அறக்கருத்துக்கள். சரிங்களா, சிறுபஞ்ச மூலம் காரியாசான், ஏலாதி கணித மேதியார், திரிகடுகம் நல்லாதனார், மருந்து பெயர்களை கொண்டது. சரிங்களா, இதை அப்படியே நோட் பண்ணி வச்சுங்க. இந்த மாதிரி கூட போட்டு எழுதி வச்சுங்க. சரிங்களா, ஸோ அடுத்து இது ஒவ்வொரு இதுலேயும் ஒவ்வொரு பாடல் கொடுத்துருப்பாங்க. மக்களை காப்பது அரசனின் கடமை, மன்னன் எவ்வளியோ மக்கள் அவ்வளி. ஸோ சிறுபஞ்ச மூலம் அரசனின் இயல்புகளை விவரிக்கும் விதம் நோக்கத்தக்கது. பொருள் போக மஞ்சாமை, பொன்னுங்கார் போர்த்த அருள் போகா வாரமென அறைந்தும் இருள் தீர கூறப்படும் குணத்தான், கூர்வேல்வாள் வேந்தனால் தேரப்படும் குணத்தினான்.
பொருள் போக மஞ்சாமை பொன்று காத்த போர். பொருள் இன்பம் இடுக்கண் வந்த காலத்து அஞ்சாமை, பிறிதொரு உயிரின் துன்பம் கண்டு இறங்குதல், நிலையான அறம், ஐந்தும் உடையவன் நல்ல அரசன். பொருள் போக மஞ்சாமை, பொருள் இன்பம் போர்த்த அருள் போகா வரமென்று அறைந்தும். இதைதான் அப்படியே கொடுத்துருக்காங்க. மனப்பாடம் பண்ணணும்னு அவசியம் இல்லை, சும்மா ஒரு தடவை பார்த்து வச்சுக்கோங்க. சரிங்களா? அதே மாதிரி அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா 440 ஆர்டரா வருது பாருங்க. ஒரு மறை திருக்குறள், அடுத்து 400 பழமொழி, 400 4 4அடியார், அடுத்து மும்மருந்து திரிகடுகம் திருபஞ்ச மூலம் 7ஆதி, அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா 4 440 440 இன்னா 40 இனிவே 40 கார் 40 களவழி 40 அழகா கொடுத்துருக்காங்க. ஒரு மறை 400 மும்மருந்து 440 அழகா நீங்க வந்து ஞாபகம் வச்சுக்கலாம். சரிங்களா? இதுல இன்னா 40 இனிவே 40 இருக்குல்ல, ரெண்டும் வந்து பாத்தீங்கன்னா அறநூல்கள். இன்னா 40னா என்ன, எதை செய்யக்கூடாது அப்படின்னு சொல்லக்கூடிய 40 நூல்கள். இனிவே 40னா எதை செய்யணும்னு சொல்லக்கூடிய 40 பாடல்கள். அதான் வந்து பாத்தீங்கன்னா இன்னா 40 இனிவே 40. கார் 40 அப்படிங்கிறது வந்து பாத்தீங்கன்னா அகநூல். இது ரெண்டும் அறநூல். கார் 40 அகநூல், களவழி 40 புறநூல். ஆல்ரெடி நாம் இதை பார்த்துருப்போம், ரொம்ப முக்கியமான ஒரு பேரா. ஸோ இன்னது துன்பம் தரும் என கூறக்கூடிய 40 வெண்பாக்களால் ஆனது இன்னா 40. இது நாலுமே வந்து பார்த்தீங்கன்னா 40 பாடல்கள் தான். அதில் உங்களுக்கு எந்த குறையும் குழப்பமும் வேணாம். சரிங்களா? ஸோ இன்னா 40ஓட ஆசிரியர் கபிலர். ஓகேவா? இன்னது இன்னது இன்பம் பயக்கும், இதை பண்ணீங்கன்னா இனிமையாக இருக்கும், அதான் இனியவை 40. அதோட ஆசிரியர் வந்து பார்த்தீங்கன்னா பூதஞ்சேந்தனார். 40 காப்பி குடிச்சா உடம்பு கேடு வரும்ல, ஸோ அப்படி நான் வச்சுக்கோங்க. 40 காப்பி, 40 ஒரு நாளைக்கு 40 காப்பி குடிச்சா என்ன வரும், சுகர் தான் வரும். அதுதான் இன்னா 40. காப்பினா கபிலர். இனியவை 40. ஒரு பூதம் இருக்குது, சரிங்களா? பூதத்தை வந்து நாம் வந்து ஒரு 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 பூதத்துக்கிட்ட இருந்து நாம் தப்பிக்கணும், பூதத்தை வந்து திருப்திப்படுத்தணும், 40 செயல்கள் செய்யணும், நல்லதா செய்யணும். அதுதான் வந்து பார்த்தீங்கன்னா இனியவை 40. பூதஞ்சேந்தனார். பூதத்தை திருப்திப்படுத்த 40 நல்ல செயல்கள் செய்யணும். இனியவை 40 பூதஞ்சேந்தனார். ஷார்ட்கட் நாமளா வந்து உருவாக்கிக்கிறதாங்க. புரியுதுங்களா? ஸோ வாழ்விற்கு இன்பம் பயப்பன இவை இவை என்று இனியவை 40 பட்டியலிடுகிறது. இன்னது செய்யாதே என்பதை இதை செய் என்று நெறிப்படுத்தும் பாங்கு இந்நூலின் சிறப்பு. ஸோ அதில் ஒரு பாடல் கூட கொடுத்துருக்காங்க இனியவை 40. இந்த இனியவை 40 எழுதுனது யாரு? பூதஞ்சேந்தனார். கற்றார் முன் கல்வி உரைத்தல் மிக இனிதே, மிக்காரை சேர்த்தல் மிகமா முன் இனிதே, எத்துணையானும் இரவாது தான் ஈதல் எத்துணையும் ஆற்ற இனிது. கற்றறிந்த முன் தன் கல்வியை சொல்வது மிக இனிது. கற்றார் முன் கல்வி உரைத்தல் மிக இனிது. கத்துக்கிட்டீங்க முன்னாடி நம்மளுக்கு தெரிஞ்சதை சொல்றதே நமக்கு ஒரு இன்பமாக இருக்கும், இனியது. அறிவால் மேம்பட்ட கல்வியாலை சேர்ந்து பொருந்தி இருப்பது மிக பெருமையுடன் முற்றிலும் இனிது. மிக்காரை சேர்தல், மிக்கார்னா யாரு? நல்லா படிச்சவங்களோட சேர்ந்து இருக்கிறது வந்து பாத்தீங்கன்னா இனியது. எல் துணையும் யானும் இரவாது தான் ஈதல், அதாவது எல்லளவாது மற்றவங்கிட்ட எதுவும் வாங்காம, அதான் இரவாது அப்படின்னா என்ன, பிச்சை எடுக்காம, பிச்சை எடுக்கிறது, கடை வாங்கிறது, அந்த மாதிரி எல்லளவும் யாருக்கிட்டையும் வாங்காம தான் ஈதல், தன்னோட பொருளை மற்றவங்களுக்கு கொடுக்கறது வந்து பார்த்தீங்கன்னா இனியது. படித்தாலே நமக்கு தெரியும். கற்றார் முன் கல்வி உரைத்தல் இனிது, மிக்காரை சேர்தல் மிக மா முன் இனிதே, எல் துணையானும் இரவாது தான் ஈதல். மனப்பாடம் மாட்டீங்கன்னு அவசியம் இல்லைங்க, ஒரு தடவை படிச்சிங்கன்னாவே போதும். சரிங்களா? ஏன்னா அசிஸ்டன்ட் ஜெயிலரில் ஊருப்பட்ட கேள்விகள் வந்து பார்த்தீங்கன்னா அந்த பாடல் வரிகள்ல இருந்து கொடுத்துருக்காங்க. ஸோ ஒரு தடவை பார்த்து வச்சுங்க. சரிங்களா? ஸோ இனியவை 40, அதாவது 40 முடிஞ்சது. 40ல் இன்னா 40 இனியவை 40 அறநூல்கள், கார் 40 அகநூல், களவழி 40 புறநூல். சரிங்களா? 40 காப்பி குடிச்சா உடம்புக்கு சரியில்லாமல் போயிடும், 40 காஃபி சரியில்லாமல் போயிடும். இன்னது கபிலர். சரிங்களா? பூதத்தை திருப்திப்படுத்தணும்னா 40 நல்ல செயல்கள் செய்யணும். அதான் இனியவை 40 பூதஞ்சேந்தனார். சரிங்களா? அடுத்து கார் 40 யாரு, களவழி 40 யாரு அப்படிங்கிறத பார்க்க. ஸோ கார் 40ஓட ஆசிரியர் வந்து கொடுக்கல. கார் 40ஓட ஆசிரியர் யாருன்னு வந்து பார்த்தீங்கன்னா மதுரை கண்ணங்கூத்தனார். சரிங்களா? களவழி 40ஓட ஆசிரியர் பொய்கையார், நம்ம ஆல்ரெடி பார்த்தோம். கார் 40னா என்ன? கார்னா மேகம், 40 நூல்கள் மேகம் மாதிரி அதுல வர கார்காலத்தில் மழை காலத்தில் சொல்லப்பட்ட ஒரு பாடல். அதான் வந்து பார்த்தீங்கன்னா கார் 40 முல்லைத்திணையில பாடப்பட்ட நூல்கள். இதை எப்படி நம்ம ஷார்ட்கட்டா வச்சுக்கலாம்னு வந்து பார்த்தீங்கன்னா
அதாவது மதுரையில் நடக்கிற கூத்து இருக்குது பார்த்தீங்களா, அந்த கூத்து வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப பிரசித்தி பெற்றது. 40 காரில் போய் கூட அந்த கூத்தை பார்க்கணும் அப்படின்னு வந்து சொல்லுவாங்க. அதுதான் வந்து பார்த்தீங்கன்னா கார் 40. கார் 40ஓட ஆசிரியர் யாரு? மதுரை கூத்தகனார். மதுரையில் போய் கூத்து பார்க்கறதுக்கு 40 காரில் கூட போகலாம் அப்படிங்கிற மாதிரி ஷார்ட்கட்டில் ஞாபகம் வச்சு. ஸோ ஷார்ட்கட் பாருங்க, மதுரையில் நடக்கக்கூடிய கூத்து பிரசித்தி பெற்றது, 40 கார்களில் போய் மக்கள் பார்ப்பனர். கார் 40 மதுரை கூத்தகனார். ஓகேவா? அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா களவழி 40. அதோட ஆசிரியர் வந்து பார்த்தீங்கன்னா பொய்கையார். களவழினா என்ன? திருடுறதுன்னு வச்சுங்களேன். அந்த வழியில போய் களவு பண்றவன் என்ன சொல்லுவான்? பொய்யை சொல்லிட்டு தான் வழி பூரா போவான். போலீஸ் கேட்டா ஒரு பொய் சொல்லுவான், மக்கள் கேட்டா ஒரு பொய் சொல்லுவான். அதாவது வழி பூரா பொய் சொல்லிக்கிட்டே போய் களவு பண்ணுவாங்க. களவழி 40 ஆசிரியர் பொய்கையார். ஷார்ட்கட் இப்படி வச்சுங்க. என்ன 40? இனிய 40, கார் 40, களவழி 40. அவ்வளவுதான். சரிங்களா? ஸோ அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா மும்மணி கோவை, மணிமொழி கோவை. கோவை என்னென்ன இருக்கு? ஆசாரக்கோவை, நான்மணி கடிகை, முதுமொழி காஞ்சி. 3 நூல்கள் இருக்கு இல்லையா, அதான் மணிமொழி கோவை. 3 நூல்களை பத்தி இதுல அழகா சொல்லுவாங்க. மணி, நான்மணி, மொழினா என்னது? இது முதுமொழி. அடுத்து கோவைனா ஆசாரக்கோவை. 3லையுமே பேர் வந்துச்சு பாருங்க. இதையும் பார்த்துருவோம். 14 கீழ்கணக்கு நூல்களான நான்மணி கடிகை, முதுமொழி காஞ்சி, ஆசாரக்கோவையை மணிமொழி கோவை என்பர். ஏன் அப்படி சொல்றாங்கன்னா, இது எல்லாமே அணிகலன் மாதிரி வரும். ஃபர்ஸ்ட் ஒரு மறை திருக்குறள் ஒரே மறை, அடுத்து 400 பாடல் வரும். அடுத்து வந்து பாத்தீங்கன்னா மும்மருந்து, 3 மருந்து பேர்ல வரும். 40னா 40 பாடல்கள். இது ஏன் மணிமொழி கோவைன்னு சொல்றாங்களா? ஒவ்வொன்றும் அணிகலன் மாதிரி வரும். சரிங்களா? மணிமொழி கோவை, நான்மணி, முதுமொழி, ஆசாரக்கோவை அப்படி ஞாபகம் வச்சுங்க. சரிங்களா? இதுல ஒவ்வொன்றுக்கும் தனித்தனியா கொடுத்திருப்பாங்க. 4 மணிகள் பதிக்கப்பட்ட கடிகை என்னும் அணிகலன்கள் போல ஒவ்வொரு செயலிலும் 4 அரிய கருத்துக்களை கொண்டுள்ளதால் இந்நூல் நான்மணி கடிகை. கடிகை என்னும் அணிகலன்களில் அமைந்த கடிகைனா என்ன அப்படிங்கிற மாதிரியே கூட பழைய கேள்விகள் வந்திருக்கு. சரிங்களா? நான்மணி கடிகைனா என்ன? 4 மணி சேர்ந்த கடிகைங்கிறது ஒரு அணிகலன். அந்த மாதிரி 4 கருத்துக்களை கொண்டது நான்மணி கடிகை. இதுல எத்தனை வெண்பாங்கன்னா 104 வெண்பா. 4 இங்க பாருங்க, 104 அப்படி ஞாபகம் வச்சுங்க. நான்மணி கடிகைனா 4 வரும். 100 + 4 104. இதோட ஆசிரியர் பெயர் வந்து பாத்தீங்கன்னா விளம்பி நாகனார். என்னது? விளம்பி நாகனார். நான்மணி கடிகையோட ஆசிரியர் விளம்பி நாகனார். நான்மணி நாகனார் 104. எல்லாத்துலேயும் அதுலேயே உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஷார்ட்கட் இருக்கு. நான்மணி கடிகை. சரிங்களா? கடிகைனா அணிகலன், 4 மணி, அதில் வர மாதிரி 4 கருத்து, 104. நாகனார் நான்மணி அப்படி ஞாபகம் வச்சுங்க. சரிங்களா? இதே மாதிரி அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா பல மணிகளை கோவையாக கொண்ட மகளிர் அணிவது காஞ்சி. சரிங்களா? காஞ்சி என்னும் அணிகலன். அதுபோல பல முதுமொழிகளை கொண்ட கோவையாக 100 வெண்பாக்களை உடையதால் முதுமொழி காஞ்சி. இதுக்கு ஷார்ட்கட் பெருசா எதுவும் வைக்க முடியாது, எனக்கு தெரிஞ்சு இல்லை. சரிங்களா? நீங்க யோசிச்சிங்க. காஞ்சினா என்ன? அதுவும் அணிகலன். முதுமொழி பழைய மொழிகளை பற்றி பேசக்கூடியதுனால முதுமொழி. 100 வெண்பாக்கள். ஸோ காஞ்சியில் இருக்கிற கிழவங்க எல்லாமே, வயசானவங்க எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா 100 வருஷம் வாழ்வாங்க. எப்படி? காஞ்சி இருக்கு இல்லையா, சென்னைக்கு பக்கத்தில் இருக்கு இல்லையா, செங்கல்பட்டு, காஞ்சிபுரம். அந்த காஞ்சியில் இருக்கிற முதியவர்கள்னா யாரு? கிழவர்கள். அந்த கிழவங்க எல்லாமே 100 வயசு வாழ்வாங்க. அதான் வந்து பார்த்தீங்கன்னா கூடலூர் கிழார். குளத்துறை அப்படின்னு கேட்கறது இல்லை, அவரோட பேர் வந்து பார்த்தீங்கன்னா கூடலூர் கிழார். கிழார்னா என்ன? வயசானவங்க. கிழவங்க எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா 100 வயசு வரைக்கும் இருப்பாங்க. எங்க? காஞ்சியில். இப்படி ஷார்ட்கட் வச்சுங்க. ஓகேவா? புலத்துறை முற்றிய கூடலூர் கிழார், முதுமொழி காஞ்சி, 100 வெண்பாக்கள். காஞ்சிபுரத்தில் இருக்க முதியவர்களான கிழவர்கள் 100 வருஷம் வரைக்கும் ஆரோக்கியமாக இருப்பாங்க அப்படின்னு ஷார்ட்கட் நான். ஸோ ஆசாரக்கோவை ஆசிரியர் பெருவாயின் முள்ளியார், 100 வெண்பாக்கள் அப்படிங்கிறத நான் வச்சுங்க. இப்போ வாயில நம்ம முள்ளை போட்டுட்டோம், சாப்பிடும்போது வாயில முள்ளை கடிச்சிக்கிட்டோன்னா என்ன வரும்? கோவம் வரும். அதான் பெருவாயின் முள்ளியார் ஆசாரக்கோவை. இது வந்து எனக்கு தெரிஞ்ச ஷார்ட்கட்டு. இப்போ நம்ம ஸ்பாட்ல பேசுறது. சரிங்களா? உங்களுக்கு வேற மாதிரி இருந்துச்சுன்னா யோசிச்சிங்க. அதாவது பெரிய வாயில நம்ம சாப்பிட்டுட்டு இருக்கும்போது முள்ளு வாயில மாட்டிச்சுன்னா கோபம் வரும். அதான் கோவை, ஆசார கோவை அப்படின்னு நான் வச்சுங்க. ஓகேவா?
ஸோ அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா நிலையாமை என்னும் கருத்தை அறவிலக்கியங்களும் குறிப்பிடுகின்றன. நிலையில்லா பொருளை தேடியிலும் மனித வாழ்வை பொருளற்றது என்கிறது நான்மணிக்கடிகை. எதுவுமே நிலையில்லை. கல்வம் என்பார்க்கு துயில் இல்லை. திருட்டு பசங்க இருக்காங்க இல்லையா, நைட்டு தானே திருடுவாங்க. அவங்க நைட்டு தூங்குவானுங்களா? தூங்க மாட்டாங்க. திருடிட்டா பகல்லையும் தூங்குவானுங்களா? தூங்க மாட்டாங்க. எந்த நேரத்தில் போலீஸ் வந்து பிடிக்குமோ தூக்கம் போயிடும். ஸோ கல்வம் என்பார்க்கும் துயில் இல்லை. காதலி மாட்டு உள்ளம் வைப்பார்க்கும் துயில் இல்லை. லவ் பண்ணா தூக்கம் இருக்குமா? தலைவனை விரும்பிய தலைவிக்கும் தூக்கம் இருக்காது, தலைவியை விரும்பிய தலைவனுக்கும் தூக்கம் இருக்காது. காதல், பிரிவு, துயரம் அவங்கள தூக்க விடாது. ஸோ அதுவும் நிலை இல்லை. ஒன்பொருள் செய்வோம் என்பதற்கும் துயில் இல்லை. ஒரு செல்வத்தை ஈட்டுவான் இல்லையா, பணம் வேணும் பணம் வேணும்னு ராப்பகலா தூக்கம் இல்லாமல் உழைக்கிறவங்களுக்கும் தூக்கம் இல்லை. உழைச்ச பொருளை எப்படி காப்பாற்றுறது, எவன் வந்து திருடிட்டு போவானோ, எவன் ஏமாத்துவானோ அப்படின்னு நினைக்கிறவனுக்கும் தூக்கம் இல்லை. ஸோ காதலுக்கும் தூக்கம் இல்லை, செல்வத்துக்கும் தூக்கம் இல்லை, செல்வம் வைத்திருக்கணும் தூக்கம் இல்லை. அது மாதிரி இந்த உலகத்தில் எதுவுமே நிலை இல்லை அப்படிங்கிற மாதிரி இந்த பாடல் வந்து சொல்லுது. ரொம்ப சிம்பிளான பாடம். கல்வம் என்பார்க்கு துயில் இல்லை. இல்லை இல்லைன்னு வந்துச்சுன்னா நான்மணிக்கடிகைன்னு போட்டு வந்துருங்க. பெரும்பாலும் இதிலிருந்து பாடல் எங்கள் கேட்கறதுக்கான வாய்ப்புகள் குறைவு. கேட்டாலும் நம்ம விட்டு வரக்கூடாது. சரிங்களா? ஸோ அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா ஆசாரக்கோவையிலேருந்து ஒரு பாடல் கொடுத்துருக்காங்க. ஸோ அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா ஆசாரக்கோவையிலேருந்து ஒரு பாடல் வந்திருக்கு. ஒழுக்கங்களை வலியுறுத்தி அமைகின்றன. வைகரை யாமம் துயிலெழுந்து தான் செய்யும் நல்ல முறை பெண் பொருளு சிந்தித்து வாய்வதின் தந்தையும் தாயும் தொழுது எழுக என்பதோ முந்தையோர் கண்ட முறை. காலையில் எந்திரிச்சு வைகரை யாமம், காலையில் எந்திரிச்சு துயில் எழுந்துனா எந்திரிச்சு நம்ம என்னென்ன செய்யணும் அப்படிங்கிறத யோசிக்கிறோம் இல்லையா. யோசிச்சு வச்சதுக்கு அப்புறம் காலையில் எந்திரிச்சோன்னா அம்மா அப்பா காலில் உளுந்துட்டு தான் மற்ற வேலையை பார்க்கணும் அப்படிங்கிறது. அதுதான் ஒழுக்கம் அப்படின்னு வந்து இந்த ஆசாரக்கோவை சொல்லுது. தந்தையும் தாயும் தொழுதழுக என்பதே முந்தையோர் கண்ட முறை. காலையில் எந்திரிச்சோன்னா எது நல்லது செய்யணும் எது செய்யணும் யோசிச்சுட்டு வேலையை தொடங்குறதுக்கு முன்னாடி அம்மா அப்பா காலில் உளுந்து எழுதுறது தான் நம்ம முன்னோர்கள் சொன்ன முறை அப்படின்னு வந்து ஆசாரக்கோவை சொல்லுது. இத்தனை பேர் இப்போல்லாம் ஃபாலோ பண்ணுறோன்னு தெரியல, யாருமே ஃபாலோ பண்ணுறதில்ல. ஆனால் ஒரு விஷயம் நல்ல விஷயம் பண்ணுறதுக்கு முன்னாடி அம்மா அப்பா வணங்கிட்டு போனோம்னா அந்த விஷயம் நல்லதாக நடக்கும். ஏன்னா நமக்கு நல்லது நினைக்கிற முதல் ஜீவன் அம்மா அப்பா மட்டும்தான். அதுக்கப்புறம் தான் எல்லாருமே வருவாங்க. நண்பராக இருக்கட்டும், ஆசிரியராக இருக்கட்டும், மனைவியாக இருக்கட்டும், குழந்தைகளாக இருக்கட்டும், எல்லாத்தையும் தாண்டி முதல்ல நமக்கு நல்லது நினைக்கிறவங்க யார்? அம்மா அப்பா. அதை தான் வந்து சொல்கிறாங்க. தந்தையும் தாயும் தொழுதழுக என்பதே முந்தையோர் கண்ட முறை. எனக்கு ரொம்ப பிடிச்ச லைனுங்க, நல்லா இருக்கு. சரிங்களா? ஸோ அடுத்த இது பார்ப்போம். பிற நீதி நூல்கள் அதையும் கொடுத்துருக்காங்க. ஸோ அதை மட்டும் பார்த்துரும். அதோட இந்த பாடம் வந்து பார்த்திங்கன்னா முடியுது. இன்னும் ஒரு 10 நிமிஷம் போகும்னு நினைக்கிறேன். பிற நீதி நூல்கள் 14 கீழ்கணக்குகளில் இன்னும் சில நீதி நூல்கள் இருக்குது. அது வந்து பார்த்திங்கன்னா தனி மனித அறத்தையும் சமூக அறத்தையும் பேசுகிறது. ஒரு தனி மனிதன் எப்படி நடந்துக்கணும், சமூக அறம்னா என்ன, சமூகத்தில் ஒன்றிருக்கிற மொத்த சமூகமும் எப்படி நடந்துக்கணும் அப்படிங்கிற மாதிரி நிறைய நூல்கள் இருக்குது. அதை பற்றிய குறிப்புகள் நிறைய கொடுத்துருக்காங்க. சரிங்களா? ஸோ அதை வந்து பார்த்திங்கன்னா இங்கே பாருங்க கொடுத்துருக்காங்க. இதில் இருக்கிறதெல்லாம் நீங்கள் வந்து எழுதி வச்சிங்க. அருங்கலச்சாப்புன்னு ஒரு நூல் இருக்குது. இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா பிற நீதி நூல்கள் தான். 14 கீழ்கணக்கு நூல்களில் இருக்கிறதுல பிற நீதி நூல்கள். அருங்கலச்செப்புன்னு ஒரு நூல் இருக்குது. இதோட ஆசிரியர் இல்லை. அறநெறி சார முனைப்பாடியார். இது நம்ம புது ஸ்கூல் புக்கில் இதிலிருந்து ஒரு பாட்டு இருக்குது. நருந்தொகை அதிவீர ராம பாண்டியார், காசி காண்டம் எழுதியிருப்பார் இல்லையா, அதிவீர ராம பாண்டியார், அவரோட ஒரு நூல் இருக்குது. ரொம்ப ஃபேமஸான நூல் நருந்தொகை. இதையும் நோட் பண்ணி. நீதிநெறி விளக்கம் பழைய புத்தகத்தில் இருக்கும். குமரகுருபர் எழுதிய நீதிநெறி விளக்கத்திலிருந்து ஒரு பாடல் இருக்கும். நன்னெறி பற்றி எந்த இதுலையுமே இருக்காது. நன்னெறிங்கிற நூலை எழுதியவர் யாரு? சிவப்பிரகாசர். உலக நீதி, உலக நீதினாவே உலகம் உலகம் உலகம், உலக நீதி உலகநாதர். ஈஸி, டப்புன்னு போட்டு போயிடலாம். முதுமொழி வெண்பா ஆசிரியர் இல்லை. ஆத்திச்சூடினா அவங்க எல்லாத்துக்கும் தெரியும், ஔவையார். விவேக சிந்தாமணி, இது சம்பந்தமான குறிப்புகளும் புது புத்தகத்தில் இருக்கும். இதோட ஆசிரியர் இல்லை. எல்லாத்துக்குமே வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் தனித்தனியாக ஆல்ரெடி படித்தது தான். இது பாருங்க எந்த புத்தகத்திலும் இல்லாத ஒரு நூல், கபிலர் அகவல். கபிலர் அகவல், கபிலர் அகவலாக சொன்ன விஷயங்கள் கபிலர்னு இதுலயே இருக்கு. அடுத்து கொன்றை வேந்தன், மூதுரை, நல்வழி, இது எல்லாமே ஔவையார் எழுதுனது, உங்களுக்கு தெரியும். நீதி சிந்தாமணின்னு ஒரு நூல் இருக்குங்க. இதுல தான் கேள்விப்படுறேன். யாரோட ஆசிரியர் பேரு? வேதகிரியார். நீதி சிந்தாமணி. சரிங்களா? பெண்மதி மாலை, இதுவும் வந்து பார்த்தீங்கன்னா வேதகிரியார் வேற, வேத நாயகர் வேற. பெண்மதி மாலை, நீதி நூல், நீதி பேதம், மூணையும் எழுதியவர் யாரு? வேத நாயகர். புதிய ஆட்சியொலி பாரதியார் எழுதியிருப்பார், உங்களுக்கு தெரியும். இதெல்லாம் தற்கால இலக்கியம். இதுவும் தற்கால இலக்கியங்கள்.
சரிங்களா? இது சங்க காலத்துக்கு பிந்தைய இலக்கியங்கள். இந்த பாக்ஸ் ஐட்டத்தை நீங்கள் அப்படியே வந்து பாஸ் பண்ணி எழுதி வச்சுங்க. சரிங்களா? நான் உங்களுக்கு மறுபடியும் இதெல்லாம் உங்களுக்கு தெளிவாக அழிச்சிட்றேன். ஒரு தடவை ஒரு நிமிஷம் இதை பாஸ் பண்ணி நீங்கள் எழுதி வச்சுங்க, யூஸ் ஆகும். ஸோ தெளிவாக இருக்குல்லையா? நூல் பெயர், ஆசிரியர் பெயர். சரிங்களா? இதெல்லாம் ஒரே மட்டும் எழுதி வச்சுக்கலாம். கொன்றை வேந்தன், மூதுரை, நல்விளை, ஆத்திச்சூடி எல்லாமே ஔவையார். தனித்தனியாக எழுதி வச்சுங்க. சரிங்களா? ஸோ பிற நீதி நூல்கள் வந்து பார்த்தீங்கன்னா மெய்யிலை பற்றி கூறும். மெய்யியல்னா என்ன? அதாவது எது வந்து உண்மை, எது உண்மைன்னு தெரிஞ்சிங்க அப்படிங்கிற மாதிரி. ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா சில பாடல்கள் கொடுத்துருக்காங்க, அதோட அது எங்கெங்கேருந்து வந்திருக்கு அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க. இந்த பாடல்களையும் லைன்களையும் நாம் நோட் பண்ணிக்குவோம். ஆண்டாண்டு தோறும் அழுது புரண்டாலும் மாண்டார் வருவாரோ, மாநிலத்தீர் வேண்டா நமக்கு அது வழியே நம்மொப்பும் அளவும் எமக்கென்று இட்டு உண்டு இரும். ரொம்ப ஃபேமஸான லைன் இது. ஆண்டாண்டு தோறும் அழுது புரண்டாலும் மாண்டார் வருவாரோ அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப ஃபேமஸான லைனு. எவ்வளவுதான் வருஷ கணக்காக நீங்கள் அழுது பிறந்தாலும் செத்து போனீங்க திரும்பி வரப்போறதில்ல. அது மாதிரி இறப்பு நமக்கு கண்டிப்பாக ஒரு நாள் வந்தே தீரும். அது வரைக்கும் மற்றவங்களுக்கு நல்லது செய்து வாழணும் அப்படின்னு சொல்றது ஔவையார் எழுதிய நல்வழி. ஸோ ஆண்டாண்டு தோறும் அழுது புரண்டாலும் மாண்டார் வருவாரோ மாநிலத்தீர் அப்படின்னு சொன்னது யாரு? ஔவையார். ரொம்ப ஃபேமஸான லைன் இது. சரிங்களா? அதே மாதிரி 15ஆம் நூற்றாண்டை சேர்ந்த கபிலர் அகவல் அப்படிங்கிற ஒரு நூல் எழுதியிருக்காரு. சரிங்களா? இது வந்து பார்த்தீங்கன்னா எந்த காலத்துக்கும் பொருந்தக்கூடிய ஒரு நீதி நூல்னு சொல்லியிருக்காங்க. இந்த லைனும் வந்து பார்த்தீங்கன்னா மறைந்த திரு விவேக் அவர்கள் ஒரு படத்தில் சொல்லியிருப்பாங்க. ஒன்றே செய் நன்றே செய் அதையும் இன்றே செய். நான் ஒரு கைத்தொழில் கற்றுக்கிட்டு இருந்தேங்க, அதை விட்டுட்டேன் அப்படின்னு வேட்டி, ஏன்டா அப்படிதான் வாழ்ந்தாலும் தூழ்ந்தாலும் தூட்டுற உலகம் இது, நீ வந்து செய்யணும் வேட்டி அவன் கத்தி எடுத்து காப்பாற்றுவான். இல்லை அவன் வந்து எண்ணெயிலேருந்து செய்யறதுங்க அப்படின்னு வந்து சொல்லுவான். ஸோ அடுத்து வந்து ஒரு பாடல் இருக்கு. என்னன்னா 15ஆம் நூற்றாண்டை சேர்ந்த கபிலர் என்னும் பொருளால் இயற்றப்பட்ட கபிலர் அகவல். இதுலேயும் வர லைன் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப ஃபேமஸான லைன். மறைந்த திரு விவேக் அவர்கள் இருக்காங்க இல்லையா, காமெடி நடிகர், அவரோட ஒரு காமெடி இருக்கும். என்ன காமெடினா, போயிட்டு இருப்பாரு, ஒருத்தன் வந்து சார் காசு கொடுங்கம்மா, ஏன்னா கையில் கை கால்லாம் நல்லா தானே இருக்கு, இதை வச்சுட்டு பிச்சை எடுக்கிறார், தொழில் செய்ய அப்படின்னு வேட்டி, உடனே இல்லைங்க ஒரு கைத்தொழில் செஞ்சுட்டு இருந்தேன், உலகம் திட்டுச்சு அதனால் விட்டுட்டேன்னு வேட்டி, எதா இருந்தாலும் இந்த உலகம் திட்டும், சரி நாளையிலேருந்து அதை ஸ்டார்ட் பண்ணிடுறேன்னு சொல்லுவான். உடனே வந்து அவர் என்ன பண்ணுவார், ஒன்றே செய் நன்றே செய் அதையும் இன்றே செய்ன்னு சொன்னதுக்கப்புறம் கத்தி எடுத்து காட்டி பிக் பாக்கெட் எடுப்பான். ஸோ அவர் சொன்ன லைன் வந்து பார்த்தீங்கன்னா எங்கேருந்து வந்திருக்குன்னா இங்கேருந்து தான் வந்திருக்கு. ஒன்றே செய்ய வேண்டும், ஒன்றும் நன்றே செய்ய வேண்டும், நன்றும் இன்றே செய்ய வேண்டும். ஒன்று செஞ்சால் நல்லது செய்யணும், நல்லது செய்யறதை இன்றைக்கே செய்யணும் அப்படின்னு தான் இந்த நூல். ஸோ இந்த மாதிரியான பிற்கால இலக்கியங்கள் எதுக்கு யூஸ் ஆச்சுன்னா சிறுவர்களுக்கு நீதி பயின்று வைக்க இவை பெரும்பாலும் பயன்படுத்தப்படுகின்றன. சின்ன வயசுலேயே நல்லது சொல்லி கொடுக்குறது. சரிங்களா? ஸோ இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த நீதி நூல்களால் சாத்தியமாயிட்டு. அதே மாதிரி அதிவீரராம பாண்டியர் இயற்றிய நருந்தொகை அறக்கருத்துக்களை எடுத்துரைக்கும் ஓரடி பாக்களால் ஆன நூல். ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு பாயிண்ட். அதிவீரராம பாண்டியர் எழுதியதான் நருந்தொகை நமக்கு தெரியும். அதுல வர எல்லா கருத்துக்களும் ஓரடி பாக்களால் எழுதப்பட்டது, ஒரே அடி. இதுவும் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப ஃபேமஸான லைன் தான். எழுத்தறிவித்தவன் இறைவனாகும். நமக்கு சொல்லி கொடுக்குறாங்க இல்லையா, எழுத்தறிவித்தவன்னா யாரு? ஆசிரியர்கள். நம்மளோட ஆசிரியர் நம்மளோட இறைவனாகும். எழுத்து அறிவு வித்தவன் இறைவனாகும். கல்வி கழகு கசடர மொழிதல். கல்வி கழகு கசடர மொழிதல். ஒரு கல்வியை கத்துக்கிறதுல எது அழகுன்னு வந்து பார்த்தீங்கன்னா அதை பிழை இல்லாமல் கற்றுக்கொள்வது. நாளும் கிழமையும் நலிந்தோர்க்கு இல்லை. அதாவது நல்லது செய்யறதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நாளும் கிழமையும் கிடையாது, எப்போ வேணாலும் நல்லது செய்யலாம் அப்படின்னு நாம் எடுத்துக்கலாம். அதே மாதிரி நலிந்தோர்னா யாரு? கஷ்டப்படுறவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு உதவி கொடுக்குறீங்கன்னா இல்லை நல்ல நாளில் வாங்கிக்கிறேன் கெட்ட நாளில் வாங்கிக்கிறேன்னு நினச்சிக்க மாட்டாங்க, கிடைக்கிறப்ப வாங்கிக்குவாங்க. அதான் நாளும் கிழமையும் நலிந்தோர்க்கு இல்லை அப்படியும் எடுத்துக்கலாம். அப்படி இல்லைன்னா நல்லது செய்யறதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நாளும் கிழமையும் இல்லை. கேளும் கிளையும் கெட்டார்க்கு இல்லை. இது என்னங்கிறது எனக்கு தெரியல. சரிங்களா? கேளும் கிளையும் கெட்டவர்க்கு இல்லை அப்படிங்கிறது எனக்கு தெரியல. இதை நீங்கள் பார்த்துங்க. சரிங்களா? அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா விவேக சிந்தாமணியிலேருந்து ஒரு பாடல் கொடுத்துருக்காங்க. இது ரொம்ப குழப்பக்கூடிய ஒரு பாடல் தான். ஆசாரம் செய்வாராகிலோடு புகழும் உண்டாகும். ஒழுக்கத்தோட வாழ்றவங்களுக்கு புகழ் உண்டாகும். ஆசாரம் நன்மையானின்னு தேவராவார். அதாவது தாம் செய்யும் நன்மைகளால் அவங்க வந்து பார்த்தீங்கன்னா தேவருக்கு ஒப்பாக கருதப்படுவர். கெட்டது ஒழுக்கம் இல்லாமல் இருக்கிறவங்க நரகத்தில் வாழ்வார். அதான் நரகில் வீழ்வார். பேசார் போர் பேச்சுமாகி பிணியோடு நகரத்தில் வீழ்வார். யாரு? ஒழுக்கம் கெட்டு போறீங்க.
அதே மாதிரி ஒரு நீதி நூல்னு ஒன்று இருக்குது சரிங்களா. நீதி நூல் யார் எழுதுந்து? இங்கே பாருங்கள், வேதநாயகர் எழுதியது. இதெல்லாம் புது இலக்கியங்கள். வளையும் மறந்தனை நிமிர்தல் வாய்க்கும் புண் இலகிய பொழுதனி ஆன்றி லாகுதல் வளமுற கேள்வி நுண் மாண்பு நற்குணம் இளமையிலின்றி முப்பெய்தின் எய்துமோ. அதாவது இள வயதிலேயே எல்லாத்தையும் நம்ம கற்றுக்கணும், வயசானதுக்கு அப்புறம் கற்றுக் கொடுக்கக்கூடாது அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு நூல் சரிங்களா. இதெல்லாம் சும்மா ஒரு தடவை பார்த்துங்க சரிங்களா. இதோட வந்து பார்த்தீங்கன்னா இந்த அறவிலக்கியங்கள் அப்படிங்கிற ஒரு பாடம் முடியுது. ரொம்ப ரொம்ப முக்கியமான பாடங்க. ஏன்னா மும்மருந்து, நாற்பது, மணிமொழி கோவை, இதை பற்றி எல்லாமே சொல்லுது. அதாவது 14 கீழ்கணக்குள் நூல் வரக்கூடிய 11 அறநூல்களை பற்றியும் அதோட ஆசிரியர் என்ன, பாக்கல் என்ன அப்படிங்கிறது இதில் தெளிவாக வருது. இந்த ஒரு வீடியோ பார்த்தீங்கன்னா எல்லாத்தையும் அழகாக எழுதி வச்சிடலாம் சரிங்களா. ஸோ இந்த வீடியோ, இந்த பாடம் உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும்னு நினைக்கிறேன். இதே மாதிரி அடுத்த ஒரு வீடியோ பதிவில் நம்ம சந்திப்போம். வீடியோ லென்த்தாக இருக்குது அப்படின்னு நினச்சி பார்க்காம விட்டுறாதீங்க. ஏன்னா இதை நீங்கள் புத்தகத்தை எடுத்து மனப்பாடம்லாம் பண்ண முடியாது. சிறப்பு தமிழ் இது சரிங்களா, சிரமப்பட்டு போடுறோம். ஸோ அதனால் உங்களுக்காக தான், ஒரு மார்க்கை மிஸ் பண்ணக்கூடாது. வருது வரல, ஒரே ஒரு வீடியோ 2 வீடியோ பார்த்துட்டு போகிறனால ஒன்றும் இல்லைங்க, பார்த்து எழுதி வச்சிங்க சரிங்களா. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்குன்னு நினைக்கிறேன். இதே மாதிரி அடுத்த ஒரு வீடியோ பதிவில் நம்ம சந்திப்போம். தேங்க்யூ.